இந்த மாதிரி உதிரி உதிரியாக கஞ்சி இல்லாமல் சாதம் வடிக்கிறது எப்படின்னு பார்ப்போமா. அதுக்கு ஒரு ஆளாக்கு பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்து நல்லா 2-3 தடவை கழுவிட்டு 1 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சிடணும். இந்த மாதிரி 7 டம்ளர் தண்ணியை மளமளன்னு கொதிக்க வச்சு ஊற வச்ச அரிசியை இந்த தண்ணியில் போடணும். ஊற வச்சா தான் சாதம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொங்கி வந்ததும் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விடணும். நல்லா வெந்த பிறகு இந்த மாதிரி எடுத்து பார்த்தா அப்படியே நல்லா கையில் மசியணும். அப்புறம் இந்த மாதிரி ஓட்டை தட்டு போட்டு அதில் கிளிப்பு 2 பக்கமும் கிளிப்பு எவர் சில்வர் கிளிப்பு வந்து மாட்டிடணும். இந்த கிளிப்பு வேணும்னா இது எங்கள் அண்ணன் ஷாப்பில் கிடைக்குது, வாங்கிக்கலாம். போட்டுட்டு அப்படியே நல்லா கவுத்தி விட்டுறணும். துணி பிடிச்சிக்கங்க, எனக்கு ப்ராக்டிஸ்னால அப்படியே விட்டேன். கஞ்சி வடிஞ்சதும் திறந்து பார்த்தா பொலன்னு உதிரி உதிரியாக சாதம் ரெடி ஆகிடும். இந்த கஞ்சி வந்து தலைமுடிக்கு நல்ல கண்டிஷ்னர். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.